11 வகையான திரவியங்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்குங்க. அதில் வாசனை தைலம், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பழரசம், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் சுத்தமான நீர் கொண்டு அல்லது விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இது எல்லாமே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பொருட்கள். இதில் கரும்புச்சாறு, இளநீர் கொண்டு, சந்தனம், பன்னீர் இதெல்லாம் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிணிகள், உடல் பிணி நீங்கும். கடன் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்தபடியாக மகா சிவராத்திரி பிறந்த கதையை பற்றி நான்